Welcome to online class. For 12th standard, topic is grammar, reported speech. First, reported speech divided into two types. First one is direct speech and second one is indirect speech. Now we are going to learn the definition of the direct speech and the definition of the indirect speech very simply. Okay, I write it down on board. Reported speech, first one direct speech. We report the actual words of the speaker. Okay, direct speech means we report the actual words of the speaker. Okay, ஒருத்தவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம அப்படியே ரிப்போர்ட் பண்ணணும். We convey that news to someone without make any change is called direct speech. அதில் எந்த ஒரு மாற்றமும் நிகழாது, அது அப்படியே சொல்றது. ஓகே, இப்போ ஒருத்தர் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட சொல்கிறாருன்னா அதை நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட கன்வே பண்ணும் பொழுதும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்ட்டு அந்த சென்டென்ஸை மாற்றாமல் நம்ம அதை கன்வே பண்ணும் பொழுது தட் இஸ் கால்டு டைரக்ட் ஸ்பீச். ஓகே, பட் இன்டைரக்ட் ஸ்பீச் மீன்ஸ் we report the words of the speaker after making some changes. Okay, we report the words of the speaker after making some changes is called indirect speech. இதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம சொல்லும் பொழுது ஒருத்தர் சொன்ன ஒரு நியூஸை ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் அப்படியே அதை we convey to the another person is called direct speech. We convey the words of the speaker to the another person but after making some changes is called indirect speech. அவங்க சொன்னதில் சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேஞ்ச் பண்ணிக்கிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் அவர் கன்வீனியன்ட். ஓகே, அதனால தான், வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. நம்ம இது எதுக்காக இந்த டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை சொல்லலாம், அதுக்காக நம்ம இதை பயன்படுத்திக்கிறோம். சரி, ஓகே, இப்போ நான் கேட்டேன் இல்லையா, வாட் இஸ் த use of direct and indirect speech. Okay, நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. we learn about the definition of the direct speech and definition of the indirect speech we know very well now. But what is the usage in the day to day life? இப்போ ஒரு சாதாரண ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையில் இந்த டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சை படிக்கிறதுனால என்ன பலன், ஓகே, அது வாழ்க்கையில் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக் த லேட்டர் ஒன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய விஷயங்கள், பிறகு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும் இல்லையா? வி லிங்க் வித் அவர் டே டு டே லைஃப் திஸ் டாபிக் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு கடிதம் இன்னொருத்தருக்கு போட்டிருக்கார். ஓகே, இப்போ அந்த கடிதத்தை ஒரு தபால்காரர் கொண்டுட்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோமே. கடிதத்தை தபால்காரர் கொண்டுட்டு ஒரு வயதானவருக்கு கொடுக்குறாரு. அவருக்கு பேசிக்கலி இல்லிட்ரேட், அவர் படிப்பறிவு இல்லாதவர் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த தபால்காரர்கிட்ட எனக்கு படிக்க தெரியாது, நீங்கள் அந்த லெட்டரை கொஞ்சம் படிங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த போஸ்ட்மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடிதத்தை பிரித்து அதில் உள்ள செய்தி எல்லாத்தையும் அப்படியே வாசிக்கிறார். ஓகேவா? அதில் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு மாற்றலை. ஹலோ ஃபாதர், ஹாய் ஃபாதர், ஹவ் ஆர் யூ, வாட் அபவுட் யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் உள்ள நியூஸை அப்படியே அவர் ரீட் பண்ணுறாரு. அதை நம்ம டைரக்ட் ஸ்பீச்சுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஏன்னா வித்தவுட் சேஞ்சு, ஓகே, எந்த ஒரு மாற்றமும் பண்ணல. த ஆக்சுவல் வேர்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீக்கர் வி ரிப்போர்ட் தட் வித்தவுட் எனி சேஞ்ச், எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹாய் ஃபாதர், ஹவ் ஆர் யூ, வாட் அபவுட் யுவர் ஒர்க் அப்படின்ட்டு அது அப்படியே கண்டினியூ ஆகுது அந்த லெட்டரு. இதை நம்ம டைரக்ட் ஸ்பீச்சுன்னு சொல்கிறோம். இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த
மேன் வந்து அந்த லெட்டரை படிச்சுட்டு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதில் உள்ள தகவலை வந்து தன்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் பையன் வந்து உங்களுக்கு ஹாய் சொல்லியிருக்காரு லெட்டரில், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு, உங்களோட வேலையெல்லாம் நல்லா போகுதா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி we change, we make some changes and then we convey the news to the another person. That is called indirect speech. உள்ளபடியே சொன்னோம்னா அது டைரக்ட் ஸ்பீச் ஆகும். அதில் சில மாற்றங்கள் நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுட்டு அதை நம்ம ரிப்போர்ட் பண்ணோம்னா அது இன்டைரக்ட் ஸ்பீச் ஆகும், நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்மளுடைய பயன்பாடாக அந்த டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சை பயன்படுத்துகிறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் we go to an example. Okay, to learn one example. First one, Darun said to me, I want to meet your parent now. Okay, Darun said to me, I want to meet your parent now. Okay, Darun அப்படிங்கிற ஒரு பையன் வந்து என்னிட்ட சொல்றான். For your understanding, I tell in Tamil. தருண் என்கிட்ட சொன்னா என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு மீட் யுவர் பேரண்ட் நவ். நான் உன்னுடைய பெற்றோரை இப்பொழுது சந்திக்க வேண்டும். ஐ வாண்ட் டு மீட் யுவர் பேரண்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு தருண் சொன்னதாக ஒரு நியூஸ் இருக்குது. இது டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. ஓகே, நம்மளுடைய டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் டாஸ்க் இஸ் இஃப் தே கிவ் டைரக்ட் ஸ்பீச் இன் த கொஸ்டின், வி ஹாவ் டு சேஞ்ச் தட் டைரக்ட் ஸ்பீச் into the indirect speech. If they give indirect speech as a question in the sentence, we have to change that indirect speech to direct speech as answer for that question. Okay, that is our task in exam. Now I give you one example that is in direct speech. We have to change that question into indirect speech. Okay, so we have to find out the answer. Okay, you already know the meaning of the sentence. Darun said to me, I want to meet your parent now. Darun என்னிடம் சொன்னான், நான் உனது பெற்றோரை, your parent, உனது பெற்றோரை இப்பொழுது சந்திக்க வேண்டும் என்று. So we know the meaning of the sentence thoroughly. Now move to the answer. இப்போ பார்க்கலாம் நம்ம. சார், இந்த டைரக்ட் ஸ்பீச்சில் இன்டைரக்டாக மாற்றும் பொழுதோ இல்லை இன்டைரக்ட் டைரக்டாக மாற்றும் பொழுது ஐ நீட் சம் டிப்ஸ் டு சேஞ்ச். ஓகே, சம் ஷார்ட்கட்ஸ் டு சேஞ்ச். நான் இப்போ ஃபுல்லாக சென்டென்ஸ் எல்லாம் போட்டு குழப்பிக்க வரும்ல சார், எனக்கு அந்த முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை சிம்பிளாக நம்ம என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, we can change that sentence into indirect using 5 steps. ஓகே, ஒரு 5 வழிகள் மூலியமா நம்ம அதை இன்டைரக்டாவோ இல்லை டைரக்ட் ஸ்பீச்சாவோ நம்ம மாற்றலாம். மற்றதை பற்றி we don't bother about the sentence. ஓகே, அந்த 5 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், this one, the said to. இந்த said to இருக்கு இல்லையா, அதுக்கான பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, that is reporting verb. note it down, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 இடங்களை சொல்லுவேன், அதுக்கான பெயர்களை வந்து you note it down. இப்போ நீங்கள் அதை எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா definitely it will be easy for your later learning. பின்னாடி உள்ளதை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு அதுக்கு வந்து ரொம்ப பயன்பாடாக இருக்கும். So the first one, the said to, the name of the said to is reporting verb. Then I put the number 2 here. This is the comma and inverted comma. Okay, this place we have to change the first one, we have to change the comma and the inverted commas. Second one, third one, we have to change the any pronoun in that sentence. Okay, அந்த சென்டென்ஸ்ல எங்கேயாவது pronouns இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். அப்போ the third place is pronoun and the fourth place we have to change the verb in the sentence, the finite verb in the sentence. Don't bother about infinite. ஓகே, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், எனி ஹியர் திஸ் ஒன், ஓகே, இன்ஃபினிட்டிவ். This also, it is a form of the verb, but it is not the finite verb. இல்லையா, இது வேர்பினுடைய ஒரு பரிணாமமாக தான் இருக்குமே தவிர இது உண்மையான ஒரு ஃபைனைட் வேர்பாக செயல்படாது. ஓகே, அதனால இந்த டு மீட் அப்படிங்கிறத வந்து நம்ம வேர்பாக கன்சிடர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, the fourth step, change the verb. Fifth step, change any adjuncts and models in that sentence. ஒரு சென்டென்ஸில் you know very well about adjunct and model. I give you later the list of the adjunct and model. Already you know in your previous class. Okay,
So the fifth one, change the adjunct and model. Here now is an adjunct because the word now refers the time. So called it is a adjunct. So very well, 1, 2, 3, 4 and 5 steps we have to follow. Sir, I have one doubt. Here you put number 3 for pronoun. Here also you put number 3 for this pronoun. Yeah, already I told you, wherever you find the pronoun in that sentence, you must change from direct to indirect speech, so called. Here in this sentence we have 2 pronouns. If some sentence may have 3 pronouns or 4 pronouns, if you find, definitely you should change the pronouns. Okay. So now we are going to change the direct to indirect speech. Here Darun said to me, here said to change into told. Okay. So the first step, reporting verb said to change into told in indirect speech. The second step, the comma and inverted commas. We have to remove that comma and inverted commas. Instead of that we add conjunctions. Okay. So here we should add the conjunction, remove the comma and inverted commas, add the conjunction that. Okay. Third step, yeah, you know very well what is the third step. Changes of pronoun. Okay, here the pronoun I, so we have to change that pronoun. How to change that pronoun? Here the pronoun is first person singular. We should change the first person singular according to the subject of the reporting verb. Already you know the reporting verb said to. இந்த சென்டென்ஸ்ல reporting verb said to நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த inverted commas குள்ள வரக்கூடிய சென்டென்ஸ்ல ஒரு pronoun நீங்க பாத்தீங்க, அந்த pronoun first person singular, அதாவது ஐயா இருந்தது அப்படின்னா நீங்க அதை எப்படி மாத்தணும்? சார் ஐன்னு இருக்குது, அது என்னவா மாத்தணும்னு இருக்கு இல்லையா, அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, very simple. If the subject is first person singular, you should change that pronoun according to the subject of the reporting verb. இங்க reporting verb னுடைய subject என்னவா இருக்கோ அந்த subject னுடைய pronoun we should change. Okay, இங்க reporting verb உடைய subject என்ன இருக்கு? Darun. Darun is a name. Okay, that is singular also, name, so called. This is the third person singular. What is the third person pronoun for Darun? He. So instead of I we should use he. So first step, reporting verb we changed. Second step, remove the comma and quotation mark and add conjunction that we changed. The third step, the pronoun, instead of I we used he. So 3 steps over. Now we move to the fourth step, that is called the changes of verb. Okay, here the verb is want. Want is the present tense. The changes of verb, there are the 2 kind of changes in the reported speech in verb. The first one is if the sentence is in present tense, we change into past tense. If the sentence is in past tense, we should change into past perfect tense. Only the 2 changes in the verb in the reported speech. Okay, so the first one is if the sentence is in present, we change into past. Second one, if the sentence is in past tense, we change into past perfect. Okay. Here, the want is present tense. Okay. So we have to change into past tense. Present tense, change into past tense. So, what is the past tense for want? Yeah, wanted. So 4 steps over. Tarun told me that he wanted to meet. No need to change that to meet. Already I told you to meet is infinitive, so there is no reason to change that infinitive. Only we should change the finite verbs whether the sentence has. Otherwise don't bother about the forms of the verb. Okay, clear. Next. To meet your parent. Here your is the one more pronoun. We have to change that pronoun. So already we know very well the sentence
start with the first person singular, we change into indirect speech, it will change according to the subject of the reporting verb. If the sentence has a second person singular, how to change? I did not told you know, sorry, I did not tell you know. Okay, I tell you now. If the sentence has a second person singular, here your is the second person singular. So how to change? It will change according to the object of the reporting verb. First person singular change according to the subject of the reporting verb. Second person singular change according to the object of the reporting verb. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இங்க ஐ வந்துச்சுன்னா அது சப்ஜெக்டை பொறுத்து மாறும். இங்க யூ யுவர் இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் வந்துச்சுன்னா அது ஆப்ஜெக்டை பொறுத்து மாறும். ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு இந்த ஆரோ மார்க் போட்டு காட்டியிருக்கேன். உங்களுக்கு தெளிவா புரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? இதுக்கு ஒரு ஆரோ மார்க் போட்டுறேன், கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும், பரவாயில்ல. இப்போ இந்த ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஐன்னு வந்தா சப்ஜெக்டை பொறுத்து மாறணும், யூ அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஆப்ஜெக்டை பொறுத்து மாறணும். சரி, இப்போ யுவருங்கிறது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வரும்போது என்னவா வரும்? மையா வரும். ஏன் மை அப்படின்னு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, the second person singular change into object of the reporting verb. இங்க reporting verb என்ன இருக்குது? ஆப்ஜெக்ட் மீ இருக்குது இல்லையா? மீ வந்து டு மீட் இந்த இடத்துல வரும் பொழுது அது மையா கன்வெர்ட் ஆயிக்குது. இப்போ சென்டென்ஸ் பாருங்க, தருண் told me that he wanted to meet my parents. Clear? Okay. Last word, now I already told the now is the urgent, okay, because the word now refers the time இல்லையா? அது ஒரு நேரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால நம்ம அதை அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த அர்ஜென்ட் நவுங்கிறது என்னவா மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தென் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். Now then அப்படின்னு சொல்லி மாறும். Now we changed the full sentence from direct to indirect speech with the help of the follow the 5 steps. இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றி இருக்கிறோம். நீங்கள் இந்த 5 ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே definitely it will be very easy for you in your exam when you change from direct to indirect or indirect to direct. Okay, clear? Then we move to know about the 4 kind of sentences. It is in your junior classes from 6th standard, 5th, 6th standard. You learned the topic, the 4 kind of sentences. Do you know? Could you remember? Yeah, what are the 4 kind of sentences? Already in board, you know. Okay, assertive, interrogative, imperative and exclamatory. 4 வகையான வாக்கியங்கள். இதை தான் நம்ம என்ன பண்றோம், whenever we speak we use only the 4 kind of sentences. இந்த 4 கைண்டை தவிர நம்ம வேற எதுவுமே என்ன பண்றது கிடையாது, இல்ல பேசுறதும் இல்லை. Okay, what are the 4? Assertive, interrogative, imperative and exclamatory. You know very well the meaning of the 4. Assertive, what is assertive? Yeah, it is a statement, it is a information. Okay, the second one, interrogative. Interrogative means, yeah, it is a question. Question, that is called the imperative. Third one, sorry, question, that is called interrogative. The third one, imperative, that is what is that? Imperative. Yes, that is the request, the pleasing. These are the imperative. கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல படிச்சிருந்திருப்போம் இல்லையா, அதேதான். Fourth one, exclamatory. Okay, exclamatory means the exclamation, the sentence has the sense of exclamation, that is called exclamatory. உணர்ச்சி வாக்கியம், ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமா ஒரு வாக்கியங்களை சொல்லும் பொழுது அது உணர்ச்சி வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The sentence has the exclamatory sense, that is called exclamatory. நம்ம நான் கொடுத்துருக்க இந்த சிம்பிள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அசர்ட்டிவ் சென்டென்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டோடே ஸ்டார்ட் ஆகும். எதுக்காக இந்த 4 கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், சேஞ்சஸ் இருக்குது, அதனால நான் எழுதி போட்டிருக்கேன். சார் ஓகே, இங்கே இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை நம்ம பார்த்துருக்கலாம். இதில் வந்து தருண் செட் டு மீன் கொடுத்துட்டு ஒரு இன்வெர்டட் கமாஸ்குள்ள ஒரு சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன் இல்லையா. இந்த சென்டென்ஸ் இந்த 4 கைண்டில் ஏதாவது ஒரு கைண்டு தான் இந்த எக்ஸாம்பிளில் வரும் உங்களுக்கு.
எக்ஸாமுக்கு வரும். இது எது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வெரி வெரி மஸ்ட், கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா இதை கண்டுபிடிச்சாதான் இங்கே சில சேஞ்சஸ் நம்ம பண்ணியிருந்திருப்போம் இல்லையா, இந்த சேஞ்சஸ் இங்கே இந்த ரிப்போர்ட்டிங் வெர்ப் சேஞ்சஸ்க்குலாம் முக்கியமான காரணமே இது. இந்த 4 கைண்ட் ஆஃப் சென்டென்ஸில் என்ன கைண்ட் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம இதை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ கால்டு வி மஸ்ட் நோ அபவுட் த 4 கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ். வித் த ஹெல்ப் ஆஃப் knowing the 4 kind of sentences we can change, we can make some changes in direct speech and indirect speech. So called we must learn what are the 4 kind of sentences: assertive, interrogative, imperative, exclamatory. சரி, how to identify the 4 kind of sentence? எப்படி இது நம்ம இதுதான் இந்த கைண்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது. இப்போ இதில் பாருங்களேன், I want to meet your parents now அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன். could you find the which kind of the sentence from the 4 disease? இந்த நாளில் இந்த சென்டென்ஸ் இந்த நாளில் எதை சார்ந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? I give you some clues also. அதில் சில clues கூட நான் கொடுத்துருக்கேன், அதை வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். யா, வெரி குட். கண்டிப்பா எக்ஸ்கிளமேட்டரி இது கிடையாது இல்லையா? ஏன் கிடையாது அப்படின்னா, the sentence has no exclamatory mark. இந்த சென்டென்ஸ்ல எந்த ஒரு இடத்துலையுமே எக்ஸ்கிளமேட்டரி மார்க் இல்லை. அதனால this is not exclamatory sentence. Clear? Yes. Second one also correct. The sentence definitely not interrogative because this is not the question type of sentence. The sentence has no question mark at the end. இதோட இறுதியில question mark இருக்கா? இல்ல. There is no question mark. So definitely the sentence is not interrogative. There is no interjection mark. So called the sentence definitely not exclamatory. அப்ப இது interrogative கிடையாது, exclamatory கிடையாது. Yeah, it may be assertive or it may be imperative. அது assertive-ஆவோ imperative-ஆவோ இருக்கலாம். சரி, ஓகே, நம்ம இந்த imperative எடுத்துக்குவோம். இது என்ன imperative அப்படின்னு சொன்னா, நீங்க தமிழ்ல கட்டளை வாக்கியங்கள் படிச்சிருப்பீங்க. could you give any example for imperative? கட்டளை வாக்கியம், அதற்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? எழுந்து போ, உட்காரு, கவனி இல்லையா, go out, listen to me, look at the board. இந்த சென்டென்ஸ் எல்லாம் பாருங்களேன். Look at the examples. The examples எல்லாம் பாருங்க. இந்த எல்லா எக்ஸாம்பிள்லையும் at the end of the sentence we could find one full stop. அதோட இறுதியில் ஒரு full stop இருக்கும். At the same time those example do not have any subjects. எங்கேயாவது சப்ஜெக்ட் இருக்கான்னு பாருங்களேன். பிகாஸ் இட் ஹேஸ் த காமன் சப்ஜெக்ட் யூ. யூ தான் இதனுடைய காமன் சப்ஜெக்ட். ஆனால் அந்த யூவை நம்ம என்ன பண்ண போகிறது இல்லை, இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் நம்ம எப்போவுமே பயன்படுத்த மாட்டோம். இந்த ஹிடன் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சொல்லலாம். இங்கே யூங்கிறது இல்லைனாலும் இந்த எம்டி பிளேஸ் ரெஃபர்ஸ் யூ, அங்கே யூ இருக்கிறதா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அசியூம் பண்ணிக்கிறோம். கோ அவுட் அப்படின்ட்டு யாரை சொல்லுவோம், யாரும் அங்கே நிற்கிற ஒருத்தர், யூ கோ அவுட் அப்படின்ட்டு அதுக்கு அர்த்தம். ஆனால் நம்ம யூவை யூஸ் பண்ணாமல் கோ அவுட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெரி கிளியர். The clue for the to find out the imperative sentence is very clear. It has the full stop at the end. At the same time it has no subject. அதுக்கு subject வெளிப்படையா இருக்காது. ஓகே, அதுதான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் க்ளூஸ். ஸோ இப்போ இம்பரேட்டிவ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ செக் பண்ணுங்களேன், இந்த சென்டென்ஸில் இது இம்பரேட்டிவாக இருக்கலாமா, அசர்ட்டிவாக இருக்கலாமா? The sentence ends with full stop, so match with imperative. Okay, but the sentence has a subject. Okay, so definitely it does not imperative because it has a subject. So definitely this is assertive. What is the rule for the assertive sentence? The sentence ends with full stop. At the same time the sentence must have the subject. Yeah, the difference between the assertive and imperative is this one. Okay, ஒண்ணும் கிடையாது. assertive sentenceல subject இருக்கும், full stopல முடிஞ்சிருக்கும். அது ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும், ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு செய்தியை கொண்டிருக்கும். ஓகே,
imperative sentenceல subject இருக்காது, ஆனா full stopல முடிஞ்சிருக்கும். இந்த clues வச்சுக்கிட்டு நீங்க இந்த 4 kind of sentences நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. இதுல வந்து subject plus full stop இருக்கும். Interrogative sentence end with question mark. Imperative sentence no subject plus full stop. Subject இருக்காது, ஆனா என்ன இருக்கும்? Full stop இருக்கும். Exclamatory sentence, it has one exclamatory mark at the beginning of the sentence or at the end of the sentence. ஒரு சென்டென்ஸினுடைய பிகினிங்கில் ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி வேர்டுக்கு பக்கத்துலையும் இருக்கலாம், அல்லது ஒரு சென்டென்ஸினுடைய எண்ட்லையும் இறுதியிலையும் இருக்கலாம். ஆனால் at the any place of the sentence we could find the exclamatory mark. ஓகே, இதை வச்சு நம்ம இந்த 4 kind of sentences கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் கொடுத்துருந்த எக்ஸாம்பிளில் இருந்தது ஒரு அசர்ட்டிவ் சென்டென்ஸ் தான். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ எதற்காக சார் இவ்வளோத்தையும் நம்ம பார்த்தோம்? the 4 kind of what is the link between the knowing the 4 kind of sentence with direct and indirect speech அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, because of making some changes with the help of knowing the 4 kind of sentence in the reported speech, so called we learn about the 4 kind of sentences. Okay, clear? We move to the next one. The next one, already I told you, whenever we change from direct to indirect speech or indirect speech to direct speech, we simply find out the answer using the follow the 5 steps. இந்த 5 steps ஃபாலோ பண்ணி நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அதை மாற்றிடலாம். அதுக்காக தான் நம்ம இந்த 5 steps நான் எழுதி போட்டிருக்கிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் நோட் பண்ணியே வச்சுக்கணும், எந்தெந்த பிளேஸுங்கிறத தெளிவாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த 5 steps என்னென்ன அப்படிங்கிறத I list out one by one very clearly. Now we are going to learn the 5 steps. The first one, the changes of reporting verb. நான் சொன்னேன் இல்லையா, அந்த சென்டென்ஸ்ல said to னு இருக்கிற இடத்தை தான் நம்ம ரிப்போர்ட்டிங் verb னு சொல்றோம். மைண்ட்ல நல்லா ஏத்திக்கங்க. இந்த said to னு இருக்கிற இடத்துல சில சென்டென்ஸ்ல says னு இருக்கலாம், சில சென்டென்ஸ்ல will say னு இருக்கலாம். அதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கேஸ். I tell you later. It might be the next class if I have a chance. Okay, clear? Now the first step, the reporting verb. The second step, remove the comma and the quotation mark, add conjunction. Remove comma and quotation mark, add conjunction. That is the step number 2. Step number 3, changes of pronoun. ஒரு சென்டென்ஸ்ல எங்கேயாவது wherever you find any pronoun in that sentence, you have to change that pronoun from direct to indirect or indirect to direct. Okay, அது எப்படி இருந்தாலும் அந்த pronoun நம்ம என்ன பண்றோம், மாத்துறோம். அதுதான் step number 3, the changes of pronoun. The fourth step எங்க நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்னு பாருங்க, வாண்ட்ங்கிறது. what is want here? This is the verb of the sentence, the finite verb of the sentence, so called. So the fourth step, the changes of verb. அதான் fourth step, verb நம்ம மாற்றணும். fifth step என்னன்னு பார்த்தீங்கன்னா, the changes of adjunct and model. ஒரு சென்டென்ஸில் எங்கனையாவது adjunctோ மாடலோ, it might be 1, it might be 2 or it might be more than 2. அது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், இல்லை 2க்கு மேலேயும் அந்த adjuncts இருக்கலாம். ஓகே, அது ஒரு சென்டென்ஸினுடைய மீனிங்கை பொறுத்து அது என்ன பண்ணும், மாறிக்கிட்டே இருக்கலாம். அது எத்தனை இருந்தாலும் நம்ம அந்த adjunctsஐ மாடல்ஸை என்ன பண்ண போகிறோம், மாற்ற போகிறோம். டைரக்ட்லேருந்து இன்டைரக்டோ இல்லை இன்டைரக்ட்லேருந்து டைரக்டாகவோ மாற்ற போகிறோம். These are the 5 steps we have to follow whenever we change direct to indirect or indirect to direct. Definitely it will be very helpful for you. Okay students, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். இதனுடைய continuation we will see in the next class, I mean the next video. Thank you.